அடுப்படி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி இந்த சம்மருக்கு கூழ் பார்க்க போகிறோம். கூழ் உடம்புக்கு ரொம்ப நல்லது, அவ்வளோ சில்னஸ் அது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வாங்க போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கூழ் எப்படி காசுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சம்மருக்கு கூழ் ரொம்ப நல்லது, உடம்புக்கும் குளிர்ச்சியாகவும் இருக்கும். அது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நான் 2 கிளாஸ் கேழ்வரகு மாவு எடுத்து வச்சுருக்கேன். அந்த மாவை தண்ணி போட்டு கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். 2 கிளாஸ் மாவுக்கு நான் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். இங்கே ஒரு கை பச்சரிசி எடுத்துருக்கேன். அது நொய்யாக உடச்சி ஊற வச்சு எடுத்துக்கோங்க, கழுவிட்டு. இப்போது எப்படி காசலான்றதை பார்ப்போம். வாங்க போகலாம். மாவு நீங்கள் சாயந்தரம் காசுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கூழ் சாயந்தரம் காசுனோன்னா காலையிலே மாவு கரைச்சி வச்சுருங்க. ஏன்னா மாவு கொஞ்சம் புளிக்கணும். அப்போவே கரைச்சி அப்போவே கூழ் காசுனீங்கன்னா அது உங்களுக்கு நல்லா இருக்காது. அதனால் காலையில் நீங்கள் கரைச்சி வச்சுட்டு சாயந்தரமாக கூழ் காசிக்கலாம். இப்போது நான் ஒரு எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ பச்சரிசிக்கு நான் தண்ணி ஒரு 3 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் 3 டம்ளர் தண்ணி கேழ்வரகு மாவில் கரைச்சி வச்சுருக்கேன். இதில் 3 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த நொய் அரிசியை அதில் போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா வெந்துட்டோம் அரிசி. அதுக்கப்புறம் மாவு அதில் நம்ம கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், சாதம் நொய் அரிசி போட்டது நல்லா வெந்துடுச்சு. இப்போது நம்ம இந்த கரைச்சி வச்ச கேழ்வரகு மாவை எடுத்து இதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் தொலைவினே இருங்க, இல்லைன்னா கட்டிப்பட்டுடும். கொஞ்சம் அதுக்கப்புறம் கட்டி ஆயிடுச்சுன்னா நம்ம சிம்மில் வச்சிடலாம். கட்டி ஆயிடுச்சு பாருங்க. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்னா, கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சுன்னா பக்கத்துலேயே கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுக்கோங்க. சுடு தண்ணி வச்சு கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்படி நல்லா செட் ஆகிட்டோன்னே நீங்கள் இதை சிம்மில் வச்சுருங்க. பாருங்க, இது செட் ஆயிடுச்சுன்னா கொஞ்ச நேரம் சிம்லே வச்சிடலாம். அது 4 பக்கம் அப்படியே பபிள்ஸ் மாதிரி வந்தோடனே அதுக்கப்புறமா வெந்துடுச்சான்னு பார்ப்போம். கூழ் சுத்தூரம் அந்த கொதி வர மாதிரி இருக்கு. இப்போ உங்களுக்கு கூழ் நல்லா செட் ஆயிடுச்சு. இதை அப்படியே வச்சுட்டு நல்லா காத்தாரட்டோன்ட்டு நம்ம காலையில் தான் எடுத்து கரைக்கணும். எப்பவுமே கூழ் இப்படி தண்ணியில் தொட்டு பாருங்க, கையில் ஒட்டாது இருந்தால் நல்லா வெந்துடுச்சுன்னு உங்களுக்கு அர்த்தம். நல்லா இருக்கு பாருங்க, கூழ் உங்களுக்கு சரியா போச்சு. இப்போ இதை மூடி அப்படியே வச்சிடலாம். காற்று போகிற மாதிரி வைங்க, இல்லைன்னா உள்ள அப்படியே தண்ணி விடும் கொஞ்சம். அதனால காற்று போகிற மாதிரி கொஞ்சம் மூடி வைங்க. இப்போது நம்ம காலையில் இந்த கூழ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த மேலே வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு ஏடு கட்டின மாதிரி இருக்கும். இந்த ஏடு வரைக்கும் லைட்டாக எடுத்துருங்க. ஏன்னா அது கொஞ்சம் கட்டி முட்டிமாகவும் கரைக்க சொல்ல, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. பாருங்க, இந்த ஏடு இருந்தது, அதை எடுத்துடுறேன். இப்போ கூழ் பாருங்கள், சூப்பராக இருக்க கூழ். இப்போ எடுத்து ஒரு சட்டியில் போட்டுக்க. இப்போ பாருங்கள், முதல்ல இப்படி நல்லா கலக்கிங்க. முதல்ல தண்ணி ஊற்றாதீங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் போட்டு கட்டி முட்டி இல்லாத நல்லா கலக்கிங்க முதல்ல. அப்புறமா கொஞ்சமாக தண்ணி. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க. தயிர் போட்டுக்கோங்க.
அரிஞ்சு வச்ச வெங்காயம், பச்சை வெங்காயம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கூழ் திக்காக இருக்கணும். குடிக்கிறதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ரொம்ப திக்காக வேணால், குடிக்கிற அளவு இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த பாருங்கள், இந்த திட்டத்துக்கு இருக்கணும் கூழ். நீங்கள் கீரைக்காய், மாங்காய் எது வேணாலும் இதில் அரிஞ்சு உங்களுக்கு போட்டுக்கலாம். இப்போது கூழ் உங்களுக்கு ரெடி. சுவையான கூழ் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.